தோட்டத்தோட முதலாளி தன்னோட தோட்டத்துல 3 குரங்குகளை வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அந்த முதலாளி திடீர்னு ஒரு வாரம் ஊருக்கு போற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. குரங்குகளை கூப்பிட்டு, நான் ஊருக்கு போறேன், ஒரு வாரம் இங்க இருக்க மாட்டேன், அதனால நீங்க தான் செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும், நீங்க ஊத்துற தண்ணி செடியோட வேர் வரைக்கும் நல்லா போகணும், அந்த அளவுக்கு நீங்க நல்லா தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. குரங்குகளும் செடிகளுக்கு தண்ணி விடுறாங்க. ஆனா என்னன்னா, குரங்குகளுக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஊத்துற தண்ணி செடியோட வேர் வரைக்கும் போயிருக்குமா? இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சரியா தான் தண்ணி ஊத்தியிருக்கோமா? அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகம் வருது. இப்படி யோசிச்சு யோசிச்சு குழம்பி போன அந்த குரங்குங்க ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன தெரியுமா? ஓகே, செடியோட வேர் வரைக்கும் தண்ணி போயிருக்கான்னு செடியை பிடுங்கிய பார்த்துடலாமே அப்படின்ட்டு எல்லா செடியையும் பிடுங்கி அதோட வேரை தொட்டு பார்க்குதுங்க. ஈரமா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. எல்லாமே ஈரமா இருக்கு. ஆனா திருப்பி அதால நட தெரியல. அப்படியே விட்டுடுதுங்க. அந்த முதலாளி வராரு. என்னடா இது, எல்லா செடியும் பிடுங்கி போட்டிருக்கு அப்படின்ட்டு குரங்குகளை கூப்பிட்டு கேட்குறாரு. குரங்கு சொல்றாங்க, நீங்க தானே முதலாளி சொன்னீங்க செடியோட வேர் வரைக்கும் தண்ணி போகணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு போச்சா இல்லையான்னு தெரியல, அதனால தான் நாங்கள் பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம செய்யற வேலை மேல நம்ம நம்பிக்கை வைக்காம சரியா தான் செஞ்சிருக்கோமா, நாம செஞ்சது சரியா வருமா அப்படின்ட்டு சந்தேகத்தோடவே யோசிச்சு யோசிச்சு நம்ம செய்யற வேலையை சொதப்பிடுறோம், கைவிட்டுடுறோம். ஆனா நாம செய்யற வேலையில நாம நம்பிக்கை வைக்கணும். தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சு அந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்து எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.